இந்திய தேர்தல் ஆணையர்களை ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் என தாவேக்கு தலைவர் விஜய் கருத்து. சுதந்திரம் மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஜனநாயகத்தின் ஆணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை. மணிப்பூர் கலவரத்தை கண்டுகொள்ளாமல் ஒரு அரசு ஆண்டு கொண்டிருப்பதாக சென்னை புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேச்சு. வேங்கை வயல் விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றும் கண்டனம். இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. தமிழ்நாட்டில் அடிப்படை வசதியை பாதுகாப்பாக முழுமையாக அளிக்க மக்கள் உண்மையாக நேசிக்கும் ஒரு நல்ல அரசு தேவை என விஜய் வலியுறுத்தல். மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அவர்களுடன் உணர்வுபூர்வமாக எப்போதும் இணைந்திருப்பதாக உரை. மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி 200 வெல்வோம் என்று எகத்தாள முழக்கமிடுவதாக தாவேக தலைவர் விஜய் பேச்சு. 2026இல் நீங்கள் போடும் அனைத்து கணக்குகளையும் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்றும் உரை. மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனின் மனசு முழுக்க முழுக்க நம்முடன் இருக்கும் என தாவேக தலைவர் விஜய் பேச்சு. அம்பேத்கர் விழாவில் கூட கலந்து கொள்ள விடாமல் செய்யும் அளவுக்கு கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் எப்படி இருக்கும் என்பதை யூகிக்க முடிவதாக கூறிய விஜய், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்த விஜய்க்கு மேளம் இசைக்க வரவேற்பு. வரவேற்பு குழுவினர் இசைத்த மேளத்தை ஒலித்து விஜய் உற்சாகம். விஜயை கருத்தியல் தலைவர் என்று குறிப்பிட்ட விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தமிழகத்தின் புதிய கருத்தியல் தலைவராக உருவெடுத்துக் கொண்டு இருக்கின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று முதல் குரலை நேருக்கு நேராய் பேசியவர் விஜய் என்றும் புகழாரம். முதலமைச்சரா வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அது ஏன் ஒளிச்சு வைக்கணும்? புத்தக வெளியீட்டு விழாவில் தான் பங்கேற்காதது குறித்து விஜய் தெரிவித்த கருத்துடன் தனக்கு உடன்பாடில்லை என்றார் திருமாவளவன். அழுத்தம் கொடுத்து இணங்கும் அளவுக்கு நானோ விசிகவோ பலகீனமாக இல்லை எனவும் திருமாவளவன் கருத்து.
நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்குவதை விரும்பாததாலேயே பங்கேற்கவில்லை என திருமாவளவன் பேட்டி. தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய் நகர்த்துபவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தர விரும்பவில்லை என்றும் அறிவிப்பு. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து. அந்த விழாவில் விசிக சார்பாக ஆதவ் அர்ஜுனா பங்கேற்கவில்லை என்று திருமாவளவன் விளக்கம். அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு, கட்சி பொறுப்பல்ல. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு, கருத்து சொல்லலாம். கட்சிக்குள்ள 100 பேர் இருக்கிறோம், 100 கருத்து சொல்ல முடியும். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் வாரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலிலும் தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. டிசம்பர் 11ஆம் தேதியன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 12ஆம் தேதியன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வரும் 10ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இன்று சாரல் மழை பெய்ய வாய்ப்பு. பெருநகர் மற்றும் புறநகரில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என வானிலை மையம் தகவல். தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திற்கு சூறைக்காற்று வீசக்கூடும். இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகளுக்கு 6675 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். தலைமைச் செயலகத்தில் தம்மை சந்தித்த மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 2000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பேரழிவை சமாளிக்க மாநில பேரிடர் நிதி போதாது எனவும் விளக்கம். தமிழக மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு 944.80 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது மத்திய உள்துறை அமைச்சகம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இன்று முப்படை வீரர்களின் தியாகத்தை நினைவில் நிறுத்தும் படைவீரர் கொடி நாள். பெருமளவில் நிதி வழங்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். சோலார் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய மத்திய அரசு நிறுவனத்துடன் மட்டுமே தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் யூனிட் ஒன்றுக்கு 7 ரூபாய்க்கு சோலார் மின்சாரம் கொள்முதல் செய்த நிலையில் திமுக ஆட்சியில் 2 ரூபாய் 61 காசுக்கு மட்டுமே கொள்முதல் என விளக்கம். முறையான ஆய்வோ வெள்ள அபாயம் குறித்த கணிப்போ இன்றி எடுத்தேன் கவிழ்த்தேன் என திமுக ஆட்சியாளர்கள் பாலத்தை கட்டியுள்ளனர். செங்கம் அருகே கட்டப்பட்ட 3 மாதத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாலத்தை பார்வையிட்ட பின் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. எந்த ஒரு ஆய்வு மேற்கொள்ளாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில் இந்த பாலத்தை கட்டிய காரணத்தினால் தென்மண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இந்த பாலம் அடித்துச் செல்லப்படுகின்றது. நாம் தமிழர் தமிழகத்திற்கு தேவையான அரசியல் கட்சி. சீமான் தமிழ்நாட்டின் முக்கியமான தலைவர் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. IPS அதிகாரி வருண்குமார் பேசியதை சீமான் பெரிதுபடுத்த தேவையில்லை என்றும் வேண்டுகோள்.
புயல் நிவாரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2000 கோடி ரூபாய் மத்திய அரசை கேட்டிருந்த நிலையில் 944 கோடியே 80 லட்சம் ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல். ஆனால் இந்த தொகை போதுமானதாக இருக்காது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. திமுக கூட்டணியை உருவாக்கியதில் விசிகவுக்கு பங்கு உள்ளதாக தொல் திருமாவளவன் பேட்டி. திமுக தலைமையிலான கூட்டணியில் விசிக தொடர்ந்து அங்கம் வகிப்பதாக திட்டவட்டம். புஷ்பா 2 படம் முதல் நாள் உலகளவில் 294 கோடி ரூபாய் வசூல் என தகவல். இந்திய சினிமா வரலாற்றில் புதிய வசூல் சாதனை என பட தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு.